Today headlines. வீதிகளில் மிதக்கும் சடலங்கள், அதிர்ச்சியில் வாழும் மக்கள். மீதியை தருகிறோம், காணி பிரச்சனைக்கு தீர்வு கூறிய தையிட்டி விகாராதிபதி. உகண்டாவிலிருந்து பணத்தை கொண்டு வர இதுவே சிறந்த தருணம், நாமல் கோரிக்கை. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பயணிகளின் உடலுக்குள் சிக்கிய மர்மம். தொடர்வது விரிவான செய்திகள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு செய்திகளை பாருங்கள். டிட்வா சூறாவளியால் ஏற்பட்ட பாரிய வெள்ளப்பெருக்கு காரணமாக கம்பளை துணுகே உள்ள பிரதான வீதியில் உள்ள இகலகம மயானத்தில் உள்ள சடலங்களின் எச்சங்கள் வெளிவந்துள்ளமையால் மக்கள் அச்சத்தில் உள்ளனர். மயானத்தில் புதைக்கப்பட்ட சடலங்களின் சிதைவுகள் சவப்பட்டிகளுடன் பல நாட்களாக வீதியில் கிடப்பதால் அந்த பகுதி அச்சம் நிறைந்த பகுதியாக மாறியுள்ளது. இது குறித்து உரிய அதிகாரிகளுக்கு முறைப்பாடு செய்யப்பட்ட போதும் அதனை சரி செய்ய இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். விட்டுக் கொடுப்பது பௌத்த தர்மமாகும். திஸ்ஸ விகாரைக்கு தேவையான காணியை வைத்துக்கொண்டு மிகுதி காணியை கோருபவர்களுக்கு தமிழ் மக்களுக்கு வழங்கி பிரச்சனைக்கு தீர்வு காண்பது சிறந்ததாக அமையும் என யாழ்ப்பாணம் தையிட்டி திஸ்ஸ ரஜமகா விகாரையின் விகாராதிபதி கிந்தோட்ட நந்தராம தேரர் குறிப்பிட்டுள்ளார். திஸ்ஸ விகாரையை முன்னிலைப்படுத்தி தொடர்ச்சியான முரண்பாடுகள் பிரச்சனைகள் தோற்றம் பெறுவது முறையற்றது. இதற்குரிய தலைமைத்துவத்தின் ஊடாக பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு முரண்பாடற்ற வகையில் தீர்வு காண வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து பயணிகள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கட்டுநாயக்க விமான நிலையத்தின் புறப்பாடு முனையத்தில் பணிபுரியும் சுங்க அதிகாரிகள் குழுவினரால் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். 32 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள இரத்தின கற்களை கடத்த முயன்ற 2 இலங்கை பயணிகள் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். சீனாவின் செங்டூ செல்லும் விமானத்தில் ஏறுவதற்காக நேற்றிரவு 10:20 மணியளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு வந்த இருவரும் அவர்களின் உடலுக்குள்ளும் அவர்களின் பொதிகளிலும் இரத்தின கற்களை மறைத்து வைத்திருந்தனர். சந்தேகத்தின் பேரில் சுங்க அதிகாரிகள் அவர்களை பரிசோதித்த போது இந்த இரத்தின கற்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. விமான நிலைய சுங்க அதிகாரிகள் இருவரையும் தடுத்து வைத்து இந்த விவகாரம் குறித்து மேலும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். உகண்டாவில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் பணத்தை நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு இதுவே சிறந்த தருணம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இந்த பணத்தை இலங்கைக்கு கொண்டு வருவதற்கு தேவையான சகல உதவிகளையும் செய்ய தயார் என அவர் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக தேவையென்றால் ஒரு சத்திய கடதாசியும் வழங்க தயார் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மஹிந்த ராஜபக்ச அல்லது வேறு யாரேனும் வெளிநாடுகளில் பதுக்கி வைத்துள்ளதாக கூறப்படும் பணத்தை மீட்டு எடுப்பதற்கு இதுவே சிறந்த சந்தர்ப்பம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே ஜனாதிபதி அவர்களிடம் அந்த மறைத்து வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் பணத்தை மீட்டு எடுக்குமாறு தாம் கோரிக்கை விடுப்பதாக தெரிவித்துள்ளார்.